ஹலோ வெல்கம். இன்றைக்கி இந்த படம் ரிவ்யூ பார்க்க போகிறேன்னா சலா ஹையஹூ டைரக்ஷனில் கட்டா குஸ்தி 2. ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா பார்ட் 1ஓட கண்டினியூஷனு. ஐஸ்வர்யா பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப் கிடச்சிருக்கோம். ஸோ அங்கே வேலை போயின்னுக்குவாங்க. அப்புறம் குஸ்தியும் கற்றுன்னு பண்ணின்னு இருப்பாங்க. அவரை விஷ்ணு விஷால் பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஹஸ்பண்டாக ஒர்க் பண்ணின்னுக்குவார். வீட்லேயே எல்லா வீட்டு வேலையும் அவர் தான் பார்க்குவார். அப்புறம் அவங்களுக்கு ஒரு சின்ன குழந்த வேறு இருக்கும். குழந்தை ஏற்றுன்னு போயிடுது, வரதெல்லாம் இவர் தான் பார்த்துக்குவார். இதுக்கப்புறம் என்னென்னா அவன் தான் படத்தோட கதையாக நடக்கும். ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் வந்துட்டு சென்டிமெண்ட்டாக எடுத்துன்னு போவாங்க. சென்டிமெண்ட் வந்துட்டு எனக்கு ஓகேன்னு சொல்லுவேன், அவ்வளோ ஒர்க் அவுட் ஆகல. ஆனால் பார்ட் 2 பார்த்தீங்கன்னா கேஸ்டிங் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவில் ஆட் பண்ணியிருப்பாங்க. அதே கண்டினியூஷனாக காமிப்பாங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் சண்டை போடுறது, அது ஒரு சீன் வரும். தேர்ட் பர்சன் வந்துட்டு என்ட்ரு ஆகக்கூடாதுன்ட்டு ஒரு சீன் வரும். இந்த மாதிரி நிறைய சீன் வரும். அது ரொம்ப நல்லா காமிச்சிருந்தாங்க. செகண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா காமெடியெல்லாம் பண்ணியிருப்பாங்க. அது ரொம்ப எல்லா காமெடியும் நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்குன்னு சொல்லுவேன். யோகி பாபுது காமெடியெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. கருணாஸ் நடிச்சிருக்கிறாரு, அவரும் குத்த ரோல் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாரு. அப்பா விஷ்ணு விஷால் அவங்களும் குத்த ரோல் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாரு. மெயினாக ஐஸ்வர்யா அவங்க லக்ஷ்மி அவங்களும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. சாரிலேயே ஃபைட் பண்ணுற மாதிரி ஒரு சீன் வரும், அதுவும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. அப்புறமா சின்ன பொண்ணு சாரா, அப்புறமா காளி வெங்கட், இவங்க 2 பேரும் ரொம்ப குத்த ரோல் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. இன்டர்வல் வந்துட்டு எனக்கு ஓகே தான் இருந்துச்சு, இன்னும் நல்லா பண்ணியிருந்துக்கலாமோன்னு தோணுச்சு. ஓவரால் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட் ஹாஃப் வந்துட்டு லைட்டாக கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும். ஆனால் செகண்ட் ஹாஃப் நல்லா எங்கேஜிங்காக இருக்குது. ஓவரால் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் டைம் வாட்சபிள். அந்த கட்டா குஸ்தி வந்துட்டு பார்ட் 1 பார்த்தீங்கன்னா இந்த பார்ட் 2 வந்துட்டு உங்களுக்கு புரியும். அப்புறமா இது நல்லா ஸ்டோரி என்னான்ட்டு ஈஸியாக புரியும். ஸோ அது பார்த்துட்டு இது பாருங்கள். ஸோ எல்லோரும் தேட்டரில் போய் பாருங்கள். தேங்க்யூ.